பத்மினி அவர்களும் அப்போ நாங்கள் 3 பேர் தான் நவுலவதி அவர்களும் ஞாபகம் இருக்குன்னு ஒருத்தரையும் நாளையிலே பாமுகம் மற்ற சினிமாவது வரலாம் தானே யாரு நாம தான் இருக்கிறோம் ராணி. சரி வாங்க அன்பான பல்லோச்சனத்துக்கு பாமுக செல்வோம். உறவுகளுக்கு பத்மரோஜினியின் பண்பான வணக்கம். வேமலரே பன்மொழி காணையில் கற்போம் இன்றைக்கு பகுதி அவரையும் காணும் 745 அப்பாத்தி சொல்ல வருவார். 645 பார்ட் 745. நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து லே ஸ்லாபன். கொஞ்சம் ஸ்லாப் இன்றைக்கு மிச்சம் நேற்றியாண்ட மிச்சம் தொடங்க போகிறோம். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று உங்கள் எல்லோரிடம் 4 கேள்விகள் கேட்டிருந்தேன். நான் முதலாவது கேள்வி வந்து வாஷ்ண்டா பசு அல்லது மாடு ரெண்டும் வரும். பசு தான் அதுக்கு கரெக்ட். ஓகே, வாஷ்ண்டா பசு, சூரியண்டா எலி, மெலாதண்டா வருத்தம் சிக் அல்லது நோய், வச்சியோகண்டா கார் மகிழுந்து எப்படின்னான்னு சொல்லலாம். ஓகே சரி, இந்த 4 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜேம்லர் அவர்கள், ரஃபிகா அவர்கள், வாணி அவர்கள், பத்மினி அவர்கள், நேவிஸ் அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் நேற்று வந்து இதோட பான்ஸோட விட்டேன் நான் இல்லையா. இது நீங்கள் எல்லாரும் படியுங்க. இதுக்குள்ளே நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸர்சைஸ் அப்படி செய்யக்கூடிய மாதிரி தரேன். ஓகேயா சரி, எல்லோரும் இந்த ஸ்பெல்லிங்கில் பாடமாக்குங்கோ. அதோட இனி நீங்கள் இதெல்லாமே பொக்காபுலர் தான், அதை நீங்கள் இனி மறக்காமல் இருங்க சரியா. இப்போ இதில் 50 ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுகளையும் நீங்கள் கவனம் எடுத்து இனிமேல் பாடமாக்கி வச்சுடுங்க. ஓகேயா சரி, இன்றைக்கு நாங்கள் பான்ஸோட விட்டு இன்றைக்கு படிக்க போகிறது நேஜ். நேஜ் என்றா பனி, ஸ்னோ. பொம் பொம், ஜிப் ஜிப் ஜிப். ஓகேயா, நேஜ் பொம் ஜிப். அடுத்தது வந்து பேத்தோண்டா என்ன? பேத்தோ படகு, போட். பேத்தோ. ஃபியூசேண்டா ராக்கெட். ராக்கெட்டை தான் ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்களாக்கும், ராக்கெட். ஓகே, எப்படின்னாலும் ஃபியூசே. தொம்பூர் என்றா ட்ரம், அந்த ட்ரம் செட், இந்த இதுக்கு அடிக்கிற ட்ரம் செட். ஓகே, அதுதான் இந்த தொம்பூர். அடுத்தது ஃபோக்மி என்றா எறும்பு, ஃபோக்மி. ஓகே, அடுத்தது பேபே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, குழந்தை, பேபி. பிறந்த பிள்ளைகளை சொல்கிறது பேபி என்று. ஓகே, பேபி என்றா குழந்தை, பேபி. பொம்பியே என்றா தீயணைப்பு வீரர், பொம்பியே. ஃபயர் ஃபைட்டர் என்று சொல்லுவோமே நான் இங்கிலீஷில், ஃபயர் ஃபைட்டர், தீயணைப்பு வீரர், பொம்பியே. கெர்சன் என்றா பையன், பாய். மூத்தோம் ஆடு, கோட் எல்லாமே இதுக்குள்ள உங்களுக்கு வரும். இங்கிலீஷில் கோட் என்று சொல்லுவோம், ஆடு என்று சொல்லுவோம், ஷீப்பும் வரும். ஓகே, மூத்தம் கொமனாக சொல்கிறது மூத்தம். புஜி என்றா ஹேண்டில், கேண்டில், மெழுகுதிரி. வெலோ மிதிவண்டி அல்லது பைசிக்கிள், சைக்கிள் எப்படின்னா. மெலோன்னு சொல்லுவோம் இங்கே, முளம் ஏண்டா முலாம்பழம், தமிழில் அதுக்கு பேர் முலாம்பழம் சரியா. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து பக்கத்தில் தமிழும் இங்கிலீஷும் எழுதி இருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் ஆல்ஃபபே படிக்கக்குள்ள மற்ற சில ஃபோனிக் படிக்கக்குள்ள எல்லாம் இது நாங்கள் படித்தோம். ஓகே, அப்போ நீங்கள் அந்த முதல் வீடியோக்களை போய் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொக்காபுலர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியக்கூடியதாக இருக்கும். ஓகேயா, பேத்தோ, fusée, tambour, fourmi,
fourmi, tambour, fusée, bébé, pompier, garçon, mouton, bougie, vélo, moulon. Melon de solo. Melon, vélo, bougie, mouton, garçon, pompier, bébé, fourmi, tambour, fusée, bateau. OK? Nage, pomme, jupe. சரியா? இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து அதோட இன்னொன்றும் இருக்கு. எலிஃபோன். ஓகே, அப்போ உங்களுக்கு 30 போயிடும். எலிஃபோன், எலிஃபோன் ஜானை, எலிஃபண்ட். ஓகே, எலிஃபோன் ஜானை. ஓகே, அப்போ உங்களுக்கு 30. சரி, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து ஃபோர்மி என்றா என்ன? சரியா? ஃபோர்மி. அடுத்தது பொம்பியே என்றா என்ன? அடுத்தது பூஜி என்றா என்ன? அடுத்தது ஜுப் என்றா என்ன? அடுத்தது பேத்தோ என்றா என்ன? சரியா? இவ்வளோ கேள்வி. திருப்பி சொல்கிறேன். ஃபோர்மி, பொம்பியே, பூஜி, பேத்தோ, ஜுப். சரியா? திருப்பி ஃபோர்மி, pompier, bougie, bateau, jupe. இந்த 5 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதரை நன்றி, வணக்கம். மெஸ்ஸி. நன்றி, வணக்கம். அன்பான பமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி. சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் சரியா பிள்ளையாண்டு சொல்லுங்களா? ஓகே. அது கேட்டிருந்தவர் பத்தோ என்றா படகு. அடுத்தது கேட்டிருந்த பொம்பையார் என்றா தீயணைப்பு படை. பொம்பியர். ஓகே. அடுத்தது ஃபோமி, எறும்பு. எறும்பு. அடுத்தது பூச்சி என்றா மெழுகுதிரி. பூச்சி. அடுத்தது ஜூ என்று கேட்டிருந்தவரா? ஜிப்புன்னு சொன்னா பாவாடை. பாவாடை தான் ஜிப்புண்டா. அரை பாவாடைன்னு சொல்லுவாங்க. அதான். ஓகே. ஜூப் அதான் கேட்டிருந்தவர். ஜூப் 5 கேட்டிருந்தவர். சரி, ஓகே. நான் பாஸ். 4 பாஸ். பூஜி என்ன மெழுகுதிரி என்ன? பத்தோ, விஷயண்டா ராக்கெட். மற்றது ஃபோமி எறும்பு. மற்றது பேபி, பொம்பியே. அப்போ சொல்ல சொல்கிறேன். பொம்பியே, முத்தோண்டா ஆடு, முத்தம். பூஷியண்டா மெழுகுதிரி, பூஷியண்டா மெழுகுதிரி. மெலோண்டா மிலம் பழம். வெலோண்டா பைசிக்கிள், 2 சக்கர திரிச்சக்கர வண்டி. மெலோன் வந்து முலாம்பழம் மட்டும் தந்திருக்கிறார். அதான் மிலோன்னு சொல்லுவாங்க. மிலாம்பழம் மட்டும் தான் நான் சொல்றது. ஓட்டமெலோன் அந்த மஞ்சள்ல இருக்கும், உள்ளுக்கு மஞ்சள் ஆயிரும், சிவப்பு இருக்கும் உள்ள. இந்த கலரை விட பச்சையும் உள்ள சிவப்பும் இருக்கும். மெலோன் மஞ்சளும் இருக்குது. அது அல்ல, ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது முலாம்பழம் வராது. அது மிலோன் தான் இங்க சொல்லுவாங்க. மெலோன் தான் சொல்லுவாங்க அந்த பழத்தை. அந்த வெள்ளரிக்காய் மாதிரி மஞ்சள், அந்த அந்த பச்சை தோலும் உள்ளுக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அந்த இது ஆரஞ்சில் ஒரு ரெட்டில் இருக்கும். வடிவான கலர் உண்டு. அது வடிவான நல்ல கலர். இந்த நீங்க கூட இந்த இதுல அது விளாம்பழம் இல்ல வாணி, அது வந்து இந்த மெலோன் சொல்லுவோம். தோடம்பழத்தை விட 2 மடங்கு பெருசா இருக்கும். பச்சையில உள்ள ஆரஞ்சு அப்படி. அப்ப அதே சொல்றார். ஓ, அதத்தான் சொல்றேன். இல்ல அவர் மெலோனா போட்டிருக்கிறார். மெலோனாண்டா அதுதான். ஆனா அவ சொன்னது அப்படி என்னண்டு விளாம்பழம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. முலாம்பழம் இல்ல, அவர் முலாம்பழம். முலாம்பழம் மிலோனண்டா அந்த பழம். மெலோன் தான் இங்கிலீஷ்ல சொல்றது. மெலோன் என்னத்துக்கு மெலோன்ன்றது இந்த இப்ப இந்த கோடை கால வெப்ப நேரத்துல
சாப்பிடுற பழங்களைத்தான் அந்த மெலோன்ன்ற வகையில மிளோடு பல வகையில இருக்குது. இருக்குது பல ஆமாம். வகை இருக்கு. வெள்ளரிக்காய், வாட்டர்மெலோன், பட்டை- கோனி மெலோன் அப்படி ஒவ்வொன்று இருக்கு. இப்போ இங்கே பாருங்க இந்த இருக்குது அது அவர் சொல்கிறார். ஆனால் இது முலாம்பழமா இல்லையன்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன், இதைத்தான் இப்போ சொல்கிறார். வாட்டர்மெலோன்னு நாங்கள் சொல்லுவோம். மெலோன் தான். இப்போ அவர் சொன்னது மெலோன் தான். இந்த இருக்கு, இந்த இருக்கு. பெரிய இது இது வந்து watermelon. இது first type இது வாணி. watermelon வாணி. இது இப்ப இல்ல. மற்றது வந்து கொஞ்சம் இதுகள் பெருசா இருக்கும், மற்றதுகள் கொஞ்சம் சின்ன. வாணி இது வந்து அந்த நாங்க இங்க சொல்ற ஃபர்ஸ்ட் டைக்கல் சொல்லுவோம். தர்பூசணி, இதுக்கு பேர் தர்பூசணி. அப்போ இதை தமிழ்ல அப்போ இதை சொல்லுங்க. இவ்வளவும் watermelon இந்த melon தான். இந்த வெட்டின ஓமணியக்கா இதுதான் நீங்க சரி. இந்த இருக்கு. இந்த வெட்டி இந்த மிளம் வெட்டின இதுதான் மிளம். இந்த பழம் தான் மிளம். இதைத்தான் மிளம்னு சொல்றது. சரியா? இதுலயும் 4 மீட்டர் கணக்கு நல்ல உள்ளுக்கு நல்ல மஞ்சளா இருக்கும். பழுத்துட்டுனா நல்ல மஞ்சளா இருக்கும். நல்ல மஞ்சள் ஆரஞ்சு கலந்த மஞ்சளா இருக்கும். அதான் மிளம் பழம். வெள்ளையும் இருக்கண்டி, வெள்ளை ஒரு பச்சை இளம் பச்சை. வெள்ளையா அதுதான் நீங்க சொல்லுங்க. நான் போட்டா என்ன சொல்லுங்க? இல்ல வெள்ளையோட சேர்ந்த ஒரு இளம் பச்சையும் இருக்கு. அந்த மஞ்சள் அந்த இது மாதிரி இதுதானா உள்ளுக்கு ஆக மஞ்சளா இருக்கு. அதாவது வெள்ளையா தான் இருக்கும் உள்ளுக்கு. உள்ளுக்கு அது வெள்ளையா தான் இருக்கும். இந்த மிளம்னு சொல்றது உள்ளுக்கு மஞ்சளா இருக்கும். மஞ்சள் நல்ல சிவந்த மஞ்சளா இருக்கும். உள்ளுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம். தண்ணி இந்த சமர்லாம் கூடுதலாக சரம் வாங்குறதும் அந்த சிவப்பா இருக்கிறது அது நாங்க இங்க சொல்ற பஸ்தைக்கு அது அந்த தர்பூசணிக்காய் அது தர்பூசணி. ஓகே. மியூட் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அது தமிழில் முலாம்பழம். இப்போ இங்கே அதை காட்டினது முளம்னு சொல்லுவாங்க. இங்க நாங்க அது இங்க முளம்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் தெரியாது எனக்கு. இல்லை, அவர் முலாம்பழம்னா போட்டிருக்கிறார். முளம் அதான் MELON முளம். அவர் முலாம் பழம்னா தமிழ்ல போட்டுக்கிறார். மிளம் பழம்னு தான் போட்டிருக்காரு. எனக்கு ஐயோ, முலாம்பழம் அதான் முலான்னு போட்டிருக்காரு. அதுக்கு பிரெஞ்சில சொல்ற முளம்னு சொல்லுவாரு. இப்ப ஊர்ல வந்து வெள்ளரி பழம் ஒன்று விக்குது தெரியுமா? அந்த பனை ஓலையில கட்டிட்டு அதையும் தர்பூசணி என்றுதானே சொல்றது. அது சிவப்பத்தான் தர்பூசணி சொல்றாங்க. அதை நாங்க சொல்லுவோம் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லி. இந்த பாலும் சீனியும் போட்டு அடிச்சு குடிக்கிற பழம் தானே. இல்ல, நான் சொல்றேன் இது அந்த சைன் பண்ண மெல்லிய மஞ்சள் கலர்ல உள்ள இருக்கு. சக்கரை மாதிரி இருக்கும். அதான் நாங்க சொல்றோம் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம். பாலும் சீனியும் அது நீங்க பட்டர் ஃப்ரூட் அவகோடா இல்ல, அது பச்சை, அது சின்ன அவகோடா தான் நீங்க பட்டர் ஃப்ரூட்னு சொல்றோம். நெய் பழமோ சம்திங் வெண்ணப்பழம் அதான் இங்கிலீஷ்ல பட்டர் ஃப்ரூட். ரெண்டாவது அவகோடா தானே. அவகோடான்னு சொல்லுவாரு. அந்த அவகோடா அங்க பெருசா இல்லன்னா இப்ப அது நிறைய இருக்குது. அது ஜூஸ் அடிச்சு குடிக்கிறாரு அந்த அவகோடா. வண்டில கொண்டு ரோட்டு நீங்க பட்டர் ஃப்ரூட் சொன்னது இந்த அவகோடாவை தான் சொல்றீங்க. அது அவகோடாவோ? அதை விட இருக்கு தெரியுமா, லாவுல் பழம் என்று சொல்லி இலங்கையில இருக்கிறது. அது மஞ்சள் கலர். மஞ்சள் அவ்வளவு மாவா இருக்கும். அது வந்து அதான் நீங்க என்ன சொல்றது? அந்த படத்தை லாவுல் தான். லாவுல் தமிழ்ல தெரியாது. என்ன சொல்லுவீங்க? லாவுல் பழம். லாவுல் அது இந்த புத்தார் பழம்னு சொல்லுவோம். உள்ளுக்கு ஒரு பிரவுன் கலர் கொட்டை. அது வேற. அது சும்மா கடிச்சு சாப்பிடலாம். அது பழுத்தா நல்லா இருக்கும். அது புத்தர் பழம்னு சொல்லுவோம். மாதிரி இருக்கும். நான் அதை சொல்ல இல்லை. இது நிலத்தோட வர்றது. இந்த வெள்ளரிக்காய் மாதிரி அந்த சைஸ்ல இருக்கும். இந்த பூசணிக்காய்கள் இருக்கிற மாதிரி நிலத்தோட வளரும். அது பழுத்தா வெடிச்சிடும். அதுதான் நான் சொல்றேன். வெள்ளரிக்காய் நாங்க சொல்றது அந்த வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் ரெண்டும் உண்டதான் சொல்லுவோம். வெள்ளரி பழத்தை வேறையா சொல்லுவோம். வெள்ளரிக்காய வேற, வெள்ளரிக்காய் வேற. இந்த நான் சொல்ற பழம் வேற. எனக்கு பேர் என்ன தெரியல, பார்த்து சொல்றேன். அது சீனியும் பாலும் போட்டு நல்லா அடிச்சு போட்டு குடிச்சா, ஐஸ்ல வச்சு போட்டு குடிச்சா நல்லா இருக்கும். அது குடிக்கும் போது அந்த பழத்தை லாவுட்னு சொல்றது. அது இந்த புத்தர் பழம்னு சொல்லுவோம். உள்ளுக்கு ஒரு மாவில மாதிரிதான் அந்த அது இந்த இலையும் பெறும்.
அது இவன் மரத்துல வெட்டக்கொட்டையில பெரிய நிக்குது, இவற்ற வீட்டை நிக்குது அது. அது பெரிய மரம் அல்ல அது. பெரிய அது மரம். பெரிய மரம், மாமரம் மாதிரி, மாமரத்தின் இலை மாதிரி தான் அது அது. நல்ல மஞ்சள், குண்டு குண்டு காய். சரியான மஞ்சளா இருக்கும். உள்ளுக்கு பெரிய கொட்டை இருக்கும், ப்ரௌன் கலர்ல. ஆமாம். அதான் அவக்கு இந்த வெண்ணப்பழத்துக்கும் பெரிய கொட்டை தானே, அதுவும் முளைச்சு வரும் பாணி. அதுவும் அவகோடா. அதுவும் நல்ல பால், இந்த பாலில சீனி போட்டு நல்லா கனிஞ்ச பிறகு சீனி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இல்லாட்டி அதோட சலாட் மெட்டது சின்ன சின்ன துண்டா வெட்டி சலாட்டோட போட்டு சாப்பிடும். சலாத்துக்கு சாப்பிட நல்லா இருக்கும். நல்ல சத்தும் அது. ஆனா கொழுப்பு. அப்போ அது அவ கொழுப்பு அது பல கொழுப்பு குறைவு. அதை அதான் பெருசென்று அவதான் நாங்க அவகோடா. எடுக்கத்தில்லை. அவக்காடோ அவக்காடோ அவக்காடா அவகோடா. அவக்காடோ அவகோடாவா அவகோடான்னு சொல்றது. சரி, நன்றி. நன்றி நன்றி. கவிதை இப்போ நவநவதி அவர்கள் சொல்ல போறீங்களா? பிரெஞ்சு இருக்கிறது சொல்றேன். பொம்பி என்ன பொம்பியோன்னு சொன்னா தீயணைப்பு படை அந்த வேனத்தானே சொல்றது. பொம்பியே. அந்த மனுஷனை சொல்றதா? அந்த மனுஷன் எந்த மனுஷனு? அந்த மனுஷனை சொல்றேன், தீயணைப்பட மனுஷனை. வேற வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் தெரியும். தீயணைப்பு வீரர்கள், வீரர்கள், தீயணைப்பு படை வீரர்கள். மற்றது பெமியண்டா எறும்பு. ஃபோமி ஃபெர்மி. ஃபோமி பூச்சி. என்ன ஃபோமி பெமி ஃபெர்மி. ஃபோமி FORMI ஃபோமி. FOU பூமியா FOURMI ஃபெர்மி. ஃபெர்மி. பெமியண்டா எறும்பு. மற்றது புஷி பூச்சி புஷி என்றா பூச்சி புஷி என்றா மெழுகுதிரி. பூஷி என்றா மெழுகுதிரி. அந்த ஜி வந்து ஏ மாதிரி சொல்றது. மற்றது ஜுப்பண்டா பாவாடை விளாந்தா. ஜிப்புன்னு சொல்றது. அந்த முதல்ல படகு படகு தெரியல. போட். பத்தோ 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 பத்தோ. பத்தோ. மற்ற இது சில சில சொற்கள் வந்து இந்த எல்லா நாடுகளுக்கும் பொதுவா வர. இப்ப மெலோன்ன்றது அந்த உச்சரிப்புல வித்தியாசப்படும். இப்ப பெம்பியோன்ன்றது தீயணைப்பு படை, அதை சொல்றதானே. அது என்ன சொல்றீங்க? இல்ல அது வந்து எவ்வளவு வித்தியாசம். இப்ப நான் இங்க ஃபயர் பிரிகேட் அது இங்கிலீஷ்ல அவங்க பொம்பியார்னு சொல்லி பொம்பி சொல்லி சொல்றது. அது நாங்க ஃபயர் பிரிகேட்ன்றது சொல்றது தீயணைப்பு. தீயணைக்கிற என்ன ரோலி தீயணைப்பு வீரர்கள். பொம்பி. உண்மைதான். ஒரு வேலைகளும் இவ்வளவு ஒரு உயிரை கொடுத்து செய்யற வேலையில எல்லாமே. அந்த நேற்று படிப்பிச்சாதானே அந்த ஏயோட இன்னும் ஒரு இடையில ஒரு எழுத்து வந்தது. பிரான்ஸ்ல ஒரு எழுத்துண்டு. ஏயோட இன்னொன்று நடுக்கலால கூட போட்டாங்களே ஈ மாதிரி. அந்த எழுத்து டெனிஷில இருக்கு. டெனிஷில 3 எழுத்து வித்தியாசமா வரும். ஒன்று ஏ கேபிட்டல் ஏ போட்டு குத்து போடுறது. மற்றது வந்து இப்ப நேற்று படிப்பிச்ச அதே எழுத்து வரும். அதை சொல்றது ஓ ஓ ரெண்டு வரும். அதை நாங்க அப்படி போட ஏலாட்டி 2 ஏ போட்டா அது இந்த உச்சரிப்போட வாசிப்பினா. இப்ப ஆப்பிள் என்று சொல்லிக்க அந்த ஏ தான் போடுவினோம். அங்க ஏயும் ஈயும் சொல்லுவின. மூன்று சொல்லுக்குதான் அப்படி வரும். இதுல சொல்லி காட்டுறீங்கதானே. அங்க அந்த இடத்துல பேருக்கு வருது, ஆப்பிளுக்கு வருது, வேற சொல்லுகளுக்கு வருது. இதயத்துக்கு வரும். கேர்ன்னு சொன்னா அப்படி வரும். மற்றது சேருக்கு வரும். சேருன்னா சகோதரிக்கு வரும். மற்றது முட்டை ஏப்புன்னு சொல்லும்போது அந்த முட்டைக்கும் அந்த ஓஇ போட்டு தான் சேர்ந்து வரும் அந்த எழுத்து. சரி, அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள செல்வம். நன்றி. பத்மராஜன் அவர்களுக்குள்ள பேசுங்க வந்து. நன்றி, வணக்கம். வருகின்றது பன்மொழி கற்பந்தோப்பாடு பத்மலோச்சனி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது கவிதை நேரம்.